ஹாய் நண்பா, வெல்கம் டு ஜாப் டாக்கீஸ். இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான வேலை வாய்ப்பு இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். எல்லாரும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த ஒன்று இல்லை ரெண்டு இல்லைங்க 9900 வேக்கன்சிஸ் நம்ம ரயில்வேலேருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஏஎல்பி ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம், அசிஸ்டன்ட் லோகோ பைலட் அதற்கான வேக்கன்சி ரிலீஸ் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம வீடியோஸ் சேனலில் போட்டிருந்தோம். தற்போது வந்து பார்த்திங்கன்னா இதற்கான ஷார்ட் நோட்டீஸ் ரிலீஸ் ஆகிருக்கு. இதுக்கு எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் தேவையில்லை, ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கான சேலரியை வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் 35,000 உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி இன்டர்வியூ எதுவுமே கிடையாது. அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 9/5/2025 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைவாய்ப்பு எங்கேருந்து வந்திருக்கு, யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற முழு தகவலை வீடியோக்குள்ளே முழுமையாக ஷேர் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதே மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய வேலைவாய்ப்பு பற்றிய தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம ஜாப் டாக்கீஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமாக வேலைவாய்ப்பு தேடிட்டு இருக்க நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா அவங்களுக்குலாம் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க தற்போது வீடியோக்குள்ளே போகலாம். டெய்லியுமே வரக்கூடிய தமிழக அரசு வேலைவாய்ப்புகள் மற்றும் மத்திய அரசு வேலைவாய்ப்புகளை பற்றி முழு தகவலை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்மளோட அஃபிஷியல் வெப்சைட்டான www.jobtalkies.in அப்படின்ற அஃபிஷியல் வெப்சைட்டில் டெய்லி காலையிலையும் ஈவினிங்கும் நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். ஈஸியாக உங்களுக்கு அக்சஸ் பண்ணுற மாதிரி ஒரு சூப்பரான அஃபிஷியல் வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். கூகுளில் jobtalkies.in அப்படின்னு அடிச்சிங்கன்னா இந்த மாதிரி வரும். ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து லோட் ஆகும். ஸோ இதில் டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளானர்லேருந்து எல்லா பிளானரும் அப்டேட்டடாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான லாஸ்ட் டேட் ரிமைண்டர், எப்போ வந்து லாஸ்ட் டேட் வருது அப்படின்ற வேலைவாய்ப்பு இருந்துன்னா லாஸ்ட் டேட் ரிமைண்டர் உங்களுக்கு இருக்கும். அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி என்னென்ன ஜாப்ஸ் எல்லாம் வந்திருக்கு அப்படின்ற அப்டேட் இருக்கும். அப்படியே கீழே வந்தீங்கன்னா லேட்டஸ்ட் அப்ளிகேஷன் என்னென்ன கொடுத்துருக்குறாங்க, அது மட்டும் இல்லாமல் டாப் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் என்னென்ன, அதே மாதிரி அட்மிட் கார்ட்ஸ் என்னென்ன ரிலீஸ் ஆகிருக்கு, ரிசல்ட் என்னென்ன வந்திருக்கு. அவங்களுக்கு முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது தமிழகத்தோட டாப் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப்ஸ் என்னென்ன அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு கொடுத்துருப்போம். எக்ஸாம்பிளுக்கு இப்போது நீங்கள் இந்த சத்துணவு திட்டத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இங்கே கிளிக் லிங்க்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான எல்லா டீட்டெயிலும் இதில் இருக்கும். ஸோ அந்த வேலைவாய்ப்பை பற்றின அனைத்து தகவலும், எப்போ லாஸ்ட் டேட்டு, எப்போ அப்ளை பண்ணணும், என்னென்ன மாவட்டத்தில் எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது, இதற்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன, ஏஜ் லிமிட் என்ன, செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன, லாஸ்ட் டேட் என்ன, அதே மாதிரி உங்களுக்கான அப்ளிகேஷன் இங்கே கொடுத்துருப்போம். எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு இதிலவே இருக்கும். ஸோ நீங்கள் என்ன வேலைவாய்ப்பை பற்றி தெரிஞ்சுக்கணும், ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வெப்சைட் www.jobtalkies.in நம்மளோட அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் பார்த்துக்கலாம். உங்களுக்கு ஏதாவது சர்ச் பண்ணணும் அப்படின்னா இங்கே இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சர்ச் இருக்கும். உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ், தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப்ஸ், லேட்டஸ்ட் ஜாப்ஸ் சொல்லி தனித்தனியாக கொடுத்துருக்கோம். எல்லாத்தையும் நீங்களே வந்து செப்பரேட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளோட வாட்ஸ்அப் சேனல், டெலகிராம் சேனல், இன்ஸ்டாகிராம் எல்லாரோட லிங்க் இருக்கும். ஜஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுறது மூலிமா நம்மளோட சோஷியல் மீடியா நெட்வொர்க்லேயும் ஜாயின் பண்ணிக்க முடியும். இதில் ஏதாவது மிஸ் பண்ணுறீங்க, யூடியூப்பில் ஏதாவது மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே நீங்கள் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உடனுக்குடன் உங்களுக்கான தகவல்கள் அதில் வந்துக்கிட்டே இருக்கும். என்னென்ன ஜாப்ஸ் அப்டேட் பண்ணுறோம் எல்லாமே வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் எந்த வேலையும் மிஸ் பண்ணாமல் எல்லா வேலையும் பார்த்துக்கலாம். ஸோ ஆர்ஆர்பிலேருந்து அஃபிஷியலாக கொடுத்துருக்கூடிய ஷார்ட் நோட்டீஸ் இது தான். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ்லேருந்து ஏஎல்பி அசிஸ்டன்ட் லோகோ பைலட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் ஷார்ட் நோட்டீஸாக தற்போது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் ஆன்லைன் அப்ளிகேஷன், ஆன்லைன் மோடில் மட்டும்தான் அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா வரவேற்கிறாங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிற டேட் வந்து பார்த்திங்கன்னா 10 ஏப்ரல் 2025 அன்றைக்கி ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகுது. அன்றைக்கே அஃபிஷியலான டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. தற்போது ஷார்ட் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ண கடைசி தேதி 9 மே 2025 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதற்கான நேம் ஆஃப் த போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் லோகோ பைலட். பே லெவல் வந்து பார்த்திங்கன்னா as per 7th பே கமிஷன் படி பே லெவல் 2ல் இருக்கீங்க. இதற்கான இனிஷியல் பே வந்து பார்த்திங்கன்னா 19,900 அப்படின்ற பேசிக் பேயில் இருக்கும். ப்ளஸ் இது கூட ஹச்ஆர்ஏ, டிஏ அலவன்சஸ் எல்லாம் சேர்க்கும் போது ஃபஸ்ட் மந்த் சேலரியே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 35,000 கிடைக்கிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ 8th பே கமிஷன் வந்துருச்சு அப்படின்னா இன்னும் சேலரி எல்லாம் கூடும். மெடிக்கல் ஸ்டாண்டர்டை பொறுத்தளவுக்கு A1 மெடிக்கல் ஸ்டாண்டர்டில் இருப்பீங்க. உங்களுக்கான வயது வரம்பு 18 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண் பெண் இருபாலரும் இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்கலாம். இதுக்கு டோட்டலாக 9,900 காலி பணங்கள் அறிவிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்டாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கக்கூடிய
ஷார்ட் நோட்டீஸ் தான். இதை பற்றின முழு தகவல் வந்து பார்த்திங்கன்னா 10 ஏப்ரல் 2025 ஓப்பன் பண்ணிவிடுவாங்க. அப்போ டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஆர்ஆர்பி பற்றி, இந்த வேலையை பற்றி முழு தகவல் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதற்கான லாஸ்ட் இயர் நோட்டிஃபிகேஷனை நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இதில் நம்ம பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ரயில்வே ரெக்யர்மெண்ட் போர்டு ஆல் ஆர்ஆர்பியிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா 9900 வேகன்சிஸ் இந்த இயருக்கு கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் இயர் ஒரு 5000 ப்ளஸ் வேகன்சி தான் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. தற்போது அதை கம்பேர் பண்ணும்போது அதிகமான வேகன்சி தான், கிட்டத்தட்ட 4000 டபுள் மடங்கு வேகன்சிஸ் இருக்குன்னு நம்ம சொல்லலாம். இதுக்கு நம்ம ஆன்லைனில் தான் விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும். ரெகுலர் பேசிஸில் உங்களை ஆட்களை தேர்வு செய்வாங்க. ஸோ இதுக்கு CBT 1, CBT 2, CBTCBயில் ஆப்டிடியூட் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். அப்ளை பண்ண கடைசி தேதி 9 மே வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதற்கான எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்றத லாஸ்ட் இயர் நோட்டிஃபிகேஷன் வச்சு தான் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 10th பாஸ் பண்ணியிருக்கணும். 10th ப்ளஸ் ITI இன் ரெலவென்ட் ட்ரேடில் இருந்துச்சு அப்படின்னா விண்ணப்பிக்கலாம். ITIயில் நிறைய ட்ரேட் இருக்குது இல்லையா, அதில் ஏதாவது ஒரு ட்ரேடில் இருந்தாலும் விண்ணப்பிக்கலாம். இல்லை அப்படின்னா 10th ப்ளஸ் அப்ரெண்டிஸ்ஷிப்பில் நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னாலும் விண்ணப்பிக்கலாம். அப்ரெண்டிஸ்ஷிப்பில் வேலை பார்த்துருந்தீங்கனாலும் விண்ணப்பிக்கலாம். அதே மாதிரி அது இல்லை அப்படின்னாலும் 10th ப்ளஸ் 3 இயர்ஸ் டிப்ளமோ இன் மெக்கானிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரிக்கல், ஆட்டோமொபைலில் படிச்சிருக்கீங்க அப்படின்னாலும் விண்ணப்பிக்கலாம். இப்போ எதுவுமே இல்லை, டிகிரி இன் ரெலவென்ட் இன்ஜினியரிங் ஃபீல்டில் இருந்தாலும் அதில் உங்களுக்கு இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாம். ஸோ இதற்கான நம்ம சம்பளம் ஆல்ரெடி பார்த்துருந்தோம். 19,900 ஸ்டார்ட் ஆகும். இது பேசிக் பே மட்டும்தான். இதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு DA டியரன்ஸ் அலவன்ஸ், HRA ஹவுஸ் ரெண்டல் அலவன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிவிடுவாங்க. அப்படி பார்க்கும்போது ஃபஸ்ட் மந்த் சேலரி எல்லாமே சேர்த்து 35,000 கிட்ட நமக்கு கிடைக்கும். ஸோ இதுக்கு ஏஜ் லிமிட்டு 18லேருந்து 33 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம். ஆஸ் பர் த கவர்மெண்ட் ரூல் படி SC/ST ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா 5 வருஷம், OPC அப்படின்னா 3 வருஷம், PWD கேண்டிடேட்ஸ்னால் 10 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. இதில் ஃபஸ்ட்டு CBTயில் ஒரு ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் இருக்கும், அதை ஃபாலோ பண்ணி மெயின்ஸ் இருக்கும். அதே மாதிரி CBT 2 பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு CBT 2ல் வந்து பார்த்திங்கன்னா ஆப்டிடியூட் டெஸ்ட் இருக்கும். அப்போ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும். ஸோ இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10th ஏப்ரல்லேருந்து 9th மே வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். 1 மந்த் டைம் கொடுக்குறாங்க. 10th மே அப்போ ஃபுல் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அதை பற்றின முழு தகவலும் டீட்டெயிலாக உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். தற்போது கொடுத்துருக்கூடிய ஷார்ட் நோட்டீஸ் அண்ட் அஃபிஷியல் வெப்சைட் இதை ஃபாலோ பண்ணுங்கள். இதை பற்றின டீட்டெயில், அதே மாதிரி ஆப்டிடியூட் படிக்கிறதுக்கான கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய அந்த புக்ஸ் எல்லாமே நான் கமெண்டில் கொடுக்குறேன், உங்களுக்கு லிங்கை கொடுக்குறேன். நீங்கள் அதை சர்ச் பண்ணி நீங்கள் அதை கிளிக் பண்ணி வாங்கணுன்னாலும் கூட வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய வேலை வாய்ப்பு பற்றிய தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம ஜாப் டாக்கீஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமாக வேலை வாய்ப்பு தேடிட்டு இருக்க நண்பர்கள், உறவினர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா அவங்களுக்குலாம் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.